வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். மத்திய கிழக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய உலக நிலவரத்தில் பார்க்க போகின்றோம். மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றார். அதே நேரம் ட்ரம்பின் முயற்சிகள் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருபுறம் ஈரானுடன் அமெரிக்கா சமரசத்தை விரும்பும் அதே நேரம் மறுபுறம் நெதன்யாகு ஈரானுக்கு எதிராக போரை தொடர விரும்புகின்றார். இந்த இரு தலைவர்களுக்கு இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கருத்து முரண்பாடுகள் என்பது தற்போது உலக அரங்கில் பேசப்பட்டு வருகிறது. மத்திய கிழக்கில் பல மாதங்களாகவே நீடித்து வரக்கூடிய இந்த மோதல் என்பது இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக கூறலாம். எனினும் இது முழுமையான முடிவாக என்றால் அது ஒரு முழுமையான முடிவாக இருக்காது. குறிப்பாக 60 நாட்களுக்கான இந்த அமைதி ஒப்பந்தம் என்பது கைச்சாத்திடப்பட இருக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையில் ஒரு வழியாக அமைதி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. இது மத்திய கிழக்கில் பதற்றத்தை முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இஸ்ரேலுக்கு கடும் அழுத்தத்தை கொடுத்திருப்பதாகவே கூறப்படுகிறது. அதாவது ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கில் நிலவும் இந்த பதற்றத்தை குறைத்து ஈரானுடன் ஒரு விரிவான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த விரும்புகின்றார். இதற்காக மத்திய கிழக்கு நாடுகளை நிதானம் காக்குமாறு அவர் வலியுறுத்தி வருகின்றார். ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பார்க்கிற போதும் அவர் ஈரானுக்கு ஆதரவு பெற்று லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டு வருகின்றார். அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கும் போதே இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையில் இடைவெளியை மேலும் அதிகப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை குறைப்பதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கும் ஈரானுடன் ஒரு விரிவான அமைதி ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் நெதன்யாகுவினுடைய இந்த செயல்பாடுகள் அமெரிக்க அதிபரை கடும் கோபத்திற்குள்ளாக்கி இருக்கிறது. அந்த நிலையில் தான் அவர் கூறியிருக்கின்றார், இஸ்ரேல் என்ற நாடு அமெரிக்கா இல்லாவிட்டால், குறிப்பாக தன்னுடைய ஆட்சி காலம் இல்லாவிட்டால் எப்போதோ அழிந்திருக்கும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இந்த வகையில் அமைதி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் முன்பு எருசலேமில் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கக்கூடிய நெதன்யாகு ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் அந்த நாட்டின் வரலாற்றிலேயே மிக முக்கியமானது என்று வர்ணித்திருக்கின்றார். அவர் மேலும் ஈரானுடைய அணுசக்தி விஞ்ஞானிகளை தாங்கள் முடக்கினோம், பயங்கரவாத தலைவர்களை அழித்தோம், அணுசக்தி மையங்கள் மற்றும் ஏவுகணை தொழிற்சாலைகளை தகர்த்தோம், இதன் மூலம் இஸ்ரேல் அழியாமல் காப்பாற்றப்பட்டுள்ளது என்று அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது அறிவிக்கப்பட்ட பின்னரும் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ வெற்றிகளை அவ்வளவு எளிதாக விட்டுக் கொடுக்காது என்பதை நெதன்யாகு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். நெதன்யாகுவிற்கு வெளிநாட்டு அழுத்தம் மட்டுமல்லாமல் உள்நாட்டிலும் கடுமையான அழுத்தம் நெருக்கடி நிலவுகிறது என்றும் இஸ்ரேலுடைய 2026ஆம் ஆண்டு அக்டோபருக்குள் பொது தேர்தலும் நடத்தப்பட வேண்டும். நெதன்யாகு ஏற்கனவே டெல் அவில் நகரில் வழக்குகள்ல குறிப்பாக இந்த ஊழல் தொடர்பான வழக்குகள்ல சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு காலமும் போரை ஒரு விடயமாக கருத்திற்கொண்டு அவருக்கான ஒரு ஆதரவு தளம் என்பது அங்கே காணப்பட்டிருந்தது. இப்பொழுது போர் முடிவடைந்து விட்டால் உண்மையான பிரச்சனை என்பது நெதன்யாகுவிற்கு இனிமேல் தான் ஏற்பட இருக்கிறது. இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவரான யாயிர் லாபிட் நெதன்யாகுவை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். நெதன்யாகு எப்போது இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டுள்ளார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி இப்போது அவரிடம் இருப்பது என்பது இரண்டு ஆப்ஷனாகத்தான் இருக்கிறது. ஒன்று, நமது சிறந்த நண்பனான அமெரிக்காவுடன் மோத வேண்டும், இல்லை என்றால் இஸ்ரேலுடைய நலன்களை அடகு வைத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். நெதன்யாகு ஆட்சியில் இருக்கும் போதே தீவிர வலதுசாரி அமைச்சரும் இந்த அமைதி ஒப்பந்தத்தை எதிர்க்கின்றனர். குறிப்பாக இந்த ஒப்பந்தம் என்பது இஸ்ரேலுக்கு எப்படியாவது ஆபத்தாக வந்துடக்கூடும் என்று அவர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சரான பென் கிவிர் ட்ரம்பினுடைய ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பை உறுதி செய்யாத எந்த ஒப்பந்தத்திலையும் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் வெளிப்படையாக எதிர்த்திருக்கின்றார். இதே நேரத்தில் மறுபுறம் லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகளிலையும் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி இருக்கிறது. இதே நேரத்தில் இஸ்ரேல் இந்த ராணுவ நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் உடன்படுவோம் என்று ஈரான் நிபந்தனை விதித்திருக்கிறது.
இது இஸ்ரேலில் உள்ள வலதுசாரிகளுக்கு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது நெதன்யாகுவுடைய நிலைப்பாட்டை பார்க்கிற போது ஒரு கத்தி மேல நடப்பது போன்ற ஒரு நிலைப்பாடு தான் அவருக்கு இருக்கிறது. ஒரு புறம் அமெரிக்காவினுடைய அழுத்தம் என்பதும், மறுபுறம் சொந்த அரசுக்குள் அமைச்சர்களுடைய பிடிவாதம் என்பதும், இன்னொரு புறம் வரவிருக்கக்கூடிய தேர்தல் என்பதும் இவருக்கு இத்தனை நெருக்கடிகளை தான் சந்தித்துக் கொண்டிருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா விரும்பக்கூடிய அமைதி பாதையில் இஸ்ரேல் திரும்புமா அல்லது ராணுவ நடவடிக்கைகளை தொடருமா என்பதை நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருப்போம். நன்றி.